எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர் பொய்யும் புரட்டுமாக பேசி மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் பேசியிருக்கிறார். கரூர் விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் வழக்கில் தொடர்புடையோர் பேச தடை விதிக்க கோரிய திமுகவின் மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் திமுகவிற்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. என்ன விவரம் என பார்க்கலாம். கடந்த ஆண்டு கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதன்படி சிபிஐ இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கரூர் விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பேசி வருகின்றனர். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இந்நிலையில் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி கரூர் விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் கருத்துக்களை பேச தடை விதிக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக பொதுவெளியில் இந்த வழக்கில் பல்வேறு கருத்துக்களை பேசும்போது அது விசாரணையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மனுவில் சுட்டிக்காட்டி கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை முடியும் வரை இந்த வழக்கின் விசாரணை வளையத்தில் உள்ள முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், CTR நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இந்த வழக்கு தொடர்புடைய நபர் எவரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் முதல்வர் விஜய் மீது FIR இல்லை என்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தேவையில்லாமல் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். முதல்வரின் பேச்சை ஒழுங்குபடுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமென கூறுகிறார்களா என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்று நீதிபதிகள் திமுக தரப்பை எச்சரித்தனர். இந்த வழக்கை ஏன் தள்ளுபடி செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் வழக்கை திமுக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது.